இவங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து நெக்ஸ்ட் 15 டேஸ் எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு நல்ல ஒரு அட்வைசபிளான ஒரு பெர்சன மீட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய ப்ரொஃபஷன் இவங்களோட ஜாப வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு பெர்சன மீட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. பிசினஸ்ல ஏதாவது கோர்ட் கேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் டீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நல்ல ஒரு லாயர் இவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த கட்டத்துக்கு இவங்களுக்கு கேஸ் இவங்களுக்கு ஃபேவர் ஆகறதுக்கான ஒரு ப்ராசஸும் வந்து நடக்கும். ஸோ ஏன்னா பிகாஸ் கேஸுன்றபோது ஸோ பிசினஸ் ரீதியா அவங்களுக்கு அந்த கேஸ் முடிச்சா தான் அந்த பிசினஸ் அகைன் வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிற ஒரு சூழல்ல, ஸோ கண்டிப்பா அதற்கான ஒரு அட்வைசரி ஒரு ஒரு பெர்ஃபெக்ட்டான அட்வைஸ் குடுக்கக்கூடிய ஒரு நபர் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லாமே இவங்களுக்கு ஃபேவர் ஆவறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மத்தவங்களுக்கு பார்க்கும்போது, இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ ரிலேட்டடா வச்சு இவங்க வந்து ஆக்ஷன்ஸ் குடுத்தாங்க, அவங்களுடைய ஒர்க்ல அப்படின்றபோது, கண்டிப்பா இவங்களுக்கான அவுட்கம் வந்து கிடைக்கும். ஓகே. அடுத்த ரிலேஷன்ஷிப் வைஸ் இவங்க எவ்ளோ கேர்ஃபுல்லா இருக்கணும்? அதே மாரி எந்த அளவுக்கு பாசிட்டிவா கொண்டு போணும்? ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்கும்போது, ரொம்ப எஃபோர்ட் போடணும் அப்படின்னு இருக்கு. லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க. இல்ல ஒரே வீட்ல இருந்தாலும் வந்து மன ரீதியா டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்கன்னா, ஸோ அத கிளியர் பண்றதுக்கும், ஒண்ணு சேர்றதுக்குமான எஃபோர்ட்ஸ் இவங்க சைட்ல இருந்து நிச்சயமா எடுக்கணும். அப்படி எடுத்தா, நான் அந்த மாரி எஃபோர்ட் எடுத்தா, நான் அதுக்கான ஹார்ட் ஒர்க் குடுத்தா, எனக்கு இதெல்லாம் சரியாயிடுமான்னு கேட்டா, கண்டிப்பா சரியாகும். ஸோ இந்த 15 டேஸ் அவங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் குடுக்குறாங்களோ, இதெல்லாம் வந்து சுமூகமான ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு, அப்போ நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்லயே அவங்களுக்கு அதுக்கான அவுட்கம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சுரும்.